ஆரியன் விஷ்ணு விஷால் செல்வராகவன்லாம் நடிச்சிருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். படம் பார்த்தேன். படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோவில் ஸ்பாய்லர் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸ்பாய்லர் பண்ணிவிட்டு அப்புறம் எதுக்கு கிரைம் த்ரில்லரு. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்த்தே ஆகணும். அவ்வளோ சூப்பரான ஒரு படம். எல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். ஆரம்பம்னா beginning of what? நம்ம நிறைய சீரியல் கில்லிங் கிரைம்ஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சீரியல் கில்லிங்கை இந்த மாதிரியும் பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சுச்சு இந்த படம். இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக் ரைட்டரு அவருக்கு வந்துட்டு ஒரு சரியான ரெகக்னிஷனே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அடுத்த 5 நாளைக்கும் நான் 5 பேர்த்த கொலை பண்ண போறேன், அவங்க பேரை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன், ஆனால் அவங்கள வந்துட்டு உங்களால் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் செத்து போயிடுவாரு. சீரியல் கில்லர் செத்து போன வாட்டியும் சீரியல் கில்லிங் நடக்குது. வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து இந்த கொலைகள் நடக்காம தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு மாதிரி அது உங்களே யோசிக்க வைக்கிறது இல்ல, எப்படி அது முடியும் அப்படின்னு. படம் ஸ்டார்ட் ஆகிறப்ப எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு. கடைசியா என்னதாண்டா நடக்குது பார்த்தே ஆகணும்டா அப்படிங்கிற முடிவுக்கு நம்மள தள்ளிடுவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஒரு படத்தோட பெரிய சக்ஸஸாக நான் எதை பார்க்குறேன்னா, அந்த படத்தை முழுசாக பார்க்க வைக்கிறதுல தான் இருக்குது. நம்மளாம் ரீல்ஸ் ஜென்ரேஷன் ஆகிட்டு வரோம். ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ பார்க்குறதே இல்லை, ஸ்வைப் அப் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கிரைம் த்ரில்லர் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இந்த படம். அதை நம்ம நியூட்ரல் பாயிண்டாக வச்சுக்குவோம். இப்போ பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் பக்கம் வருவோம். படத்தோட ஸ்க்ரீன் பிளேல குறைய சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செல்வராகவன் சார் இந்த படத்தில் வில்லனா சூஸ் பண்ணது ஒரு நல்ல சாய்ஸ். அவர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டார் இந்த கேரக்டரை. என்னதான் படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துலேயே அவர் பரலோகம் போயிருந்தாலும் ஒரு செத்து போனவர் என்னென்னலாம் பண்றாரு பாரு அப்படின்ற கியூரியாசிட்டி நமக்கு புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் அவரை பத்தி சொல்லவே வேணாம், அவருமே சூப்பரா பண்ணியிருந்தாரு அந்த ரோலை. முடிச்சு அவுக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னா அவுக்க முடியாத முடிச்ச போறது அதை விட சுவாரஸ்யமா இருக்குன்னு சகுனி படத்துல கார்த்தி சொல்லியிருப்பாரு. முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா அவுக்க முடியாத முடிச்ச போடுறது அதை விட சுவாரஸ்யம். அவரோட கூற்றுக்கு இணங்க அவுக்க முடியாத முடிச்ச போட்டு போயிருக்காரு செல்வராகவன் சார். எப்படி நாம சிக்கு போட்ட ஹெட்செட்டை பிரிக்கும் போது அட இந்த முடிச்சு இல்லப்பா வேற முடிச்சு அப்படின்னு மாத்தி எடுப்போமோ, அது மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இங்க ராங்கா போகுது. அது ஒரு மாதிரி கியூரியாசிட்டி கிளப்புது, இது இல்லைன்னா அப்ப எதுவா இருக்கும் அப்படின்னு. பொதுவா ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கறப்ப நம்ம நிறைய ப்ரெடிக்ட் பண்ணிட்டே இருப்போம். இவனா இருக்குமோ இல்ல அவனா தான் இருக்கும், அவன் தான் நல்லவனாட்டம் பேசுறான் அப்ப அவனா தான் இருக்கும், இவனா இருக்க வாய்ப்பு இருக்காது, இவன் அந்த நேரத்தில் அப்படி லுக் கூட்டான் அவனா தான் இருக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷன்லாம் நம்ம மண்டைக்குள்ள ஓடுன்னு ஓடும். ஆனா இந்த படத்தை பார்க்கறப்ப ப்ரெடிக்ட் பண்ணவே இல்லை. என்ன ப்ரெடிக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்படியே பிளாங்கா உட்காந்துட்டேன். என்ன சொல்றீங்களோ சொல்லுங்கடா அப்படின்னு. அப்புறம் படம் நல்ல படமாக இருந்துச்சுன்னா குறைகள்னு இல்லாமல் இருக்குமா? இருக்கு. பெரிய குறை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். பார்க்குறப்ப இதெல்லாம் ஒரு குறையாக பட்டுச்சு கண்ணில். முதல்ல ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷனே மாசா ஃபைட் சீன்ல இருந்து ஆரம்பிச்சிச்சு. ஃபைட் சீன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு அன்வான்ட் ஆணின்னு நான் சொல்லுவேன். விஷ்ணு விஷாலும் ஒரு மாஸ் ஹீரோ ஆயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு 2-3 ஃபைட் சீன் வச்சிருக்காங்க. வில்ல அனௌன்ஸ் பண்ண 1 மணி நேரத்தில் ஆளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஆல்ரெடி இங்கே நேர புன்னகையே இல்லை, இதில் சண்டை ஒரு கேடா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஹீரோவோட கேரக்டர், அப்புறம் வில்லனோட கேரக்டர், ஒரு ஆங்கரா ஒரு பொண்ணு வரும் அந்த கேரக்டர், இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. படம் முடிச்சுட்டு பார்த்தா இந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. விஷ்ணு விஷாலுக்கு வந்துட்டு இந்த படத்தில் பேர்டன் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. அதாவது ஃபேமிலி சைடில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி இருக்குது. எப்போ வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வைஃப் போட்டிருந்தா சூட்டாக இருக்குமா என்னமோ. அவங்களும் ஒரு பிரச்சனை பண்ணுறேன்னு பண்ணுறாங்க, ஆனால் அது கதையோட பொருந்தி வர மாட்டேங்குது. வைக்கணுமே அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்ச உடனே வாவ் ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் பார்த்துருக்குறோம்ப்பா அப்படின்ற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் படம் முடிச்சுட்டு வெளியே வந்து ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பார்த்தா இந்த படத்தில் எங்கே வந்துட்டு வாவ் மூமெண்ட் நல்லா ஒர்க் ஆகிருக்கு, சஸ்பென்ஸ் உடையிற இடம் எது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே வரமாட்டேங்குது. இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோமா 11 படம் எடுத்துக்கலாம். அதில் ஹீரோ தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்னு ரிவீல் ஆகும்போது அந்த டைமில் ஒரு ஹை மூமெண்ட் கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. இன்னொன்று சப்பையான காரணங்கள்லாம் வச்சு சப்பக்கட்டு கட்டின மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேனாக எனக்கு படம் வந்துட்டு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் ஒரு பெஸ்ட்டு கிரைம் த்ரில்லருக்கான ஹை மூமெண்ட் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். ராட்சசன்லேயே கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 6வது விரல் ரிவீல் ஆகிறப்போ ஒரு ஹை மூமெண்ட் வரும்ல, அந்த மாதிரி இங்கே இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்குது. இன்னொன்று மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்வெஸ்டிகேஷன் டிசிஷன் எது எடுக்கிறதுனாலும் ஹீரோ மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்குது. சுற்றி இருக்கிறவனுங்க எல்லாம் மூளைக்கு பதிலாக முட்டைக்கோஸ் வச்சிருக்கிறானுங்க, அவனுங்களுக்குலாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியல, ஹீரோ மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப்புக்குள்ள இந்த படத்தை கொண்டு போனது ஒரு மாதிரி நெகட்டிவ் தான். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணலை. பட் பேச எனக்கு இன்னும் நெகட்டிவ்ஸாக வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மேலேயும் பேசணும்னா இன்னும் நெகட்டிவாக வந்துடும் போல் இருக்குது. இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் வந்துட்டு படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.